வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களை? இன்றைக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் கொளுத்தி எடுக்குது. என்னடா வெயில் உட்காரவே முடியல, வீட்டில் உட்கார முடியல. என்ன சொல்கிறது, எரிமலை குழம்பு மேலே கொட்டுற மாதிரியே ஃபீல் இருக்குது வெயிலுக்குள்ளே. சரிங்களா? சரி, என்னடா பண்ணலாம் பார்க்கும்போது டக்குன்னு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு சஸ்பென்ஸாகவே போகும். இந்த சஸ்பென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எண்டில் தான் ரிவீல் ஆகும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இத்தனை இதில் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணதே இல்லை. அதாவது சஸ்பென்ஸாகவே கொண்டு போகணுன்னு எண்ணமே எனக்கு வந்ததில்லை. இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அப்படி நான் ட்ரை பண்ணுறேன் புதுசாக. பாருங்கள், என்ன சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெயில் காலம்லாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வெயில் காலத்துலலாம் ஒன்று சாப்பிட்ருப்போம். சரிங்களா? அதாவது ரொம்ப சத்தான, இதை பற்றி இப்போ தான் கொஞ்சம் நான் படித்து பார்த்தேன். அது சர்க்கரை வியாதி, அவர் ரத்த அழுத்தம், இதுக்கெலாம் ரொம்ப நல்லதாம்மா. விட்டமின் சின்னு சொல்லி அதில் சத்துன்னு நிறையா இருக்காமா. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம தேடி போகிறோம். அந்த பொருள் என்னன்னு இப்போ சொல்லிடுவேன். ஆனால் இந்த வீடியோ ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போகலான்னு ஒரு மைண்ட் ஒரு ஐடியா இருந்ததுனால அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். அதை தேடி போகிறோம். சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் அதை நான் சொல்லுவேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதை தேடி போகிறோம். இன்றைக்கான ஒரு வீடியோ அதுதான். சரிங்களா? அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது, அது என்னன்னு அதை வாங்கி சாப்பிட போகிறது தான். சரிங்களா? சாப்பிட போகிறது தான். அது என்னென்னு கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு பொருளை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்ற ஐட்டம் தான். அது இப்போ அது கடைசியாக அதை கையில் கிடச்சப்பனால அது பேரே நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அதை தேடி நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். சுற்றிட்டோம், மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றிட்டோம். அங்கிட்ட மார்க்கெட்டு இருந்தால் இங்கே தெற்கு வடக்க பூரா சுற்றிட்டோம். அது எங்கேயுமே கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு நான் தேடி போகிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ரு என்னென்னா, இப்போ எங்கள் அப்பா ஒரு சந்தையில் வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி தான். சரிங்களா? அவர் சொல்லுவார், மவனே இந்த மாதிரி நான் சும்மா இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்பா எப்படிப்பா வியாபாரம் போச்சுன்னு. அவர் சொல்லுவார், மவனே வெயில் தாங்க முடியாடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் என்னன்னா நான் டெய்லரு, நான் நிழலுக்குள்ளே வேலை செய்யறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. அவர் சொல்லும் போது என்னப்பா சும்மா வெயில்னு சொல்லுவேன், நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே மணி 3 ஆயிடுச்சு மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியல. இங்கே ஒவ்வொருத்தங்களும் அந்த காட்டுற பாருங்க, ஒவ்வொருத்தரும் வெயிலுக்குள்ள உட்காந்து எப்படி வியாபாரம் செய்கிறாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லும் போது எனக்கு தெரியல. ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது அது தெரியுது. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெயில். சரி வாங்க, அந்த பொருள் எங்கே இருக்குன்னு நான் தேடி போகிறேன். இன்னொரு இடத்துக்கு தேடி போய் நான் காட்டுறேன். போகலாமா? வாங்க. பாருங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். சரிங்களா மக்கள்? இது கண்டென்ட் இல்லை. இது போகிற போக்கில் வெயில் தாங்க முடியாமல் சரி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்களா? மெயின் மேட்ரு வேறு, அதுதான் தேடி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மேட்ரு அதை சாப்பிடும்போது, அதாவது தேடி போகும்போது வெயில் தாங்க முடியல, அதாவது ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன ஜூஸ் சொல்கிறேன்? என்னது? புருட்டு மிக்சரா? புருட்டு மிக்சராமா? அது புருட்டு மிக்சர்டா, ஃப்ரூட் மிக்சர் சொல்லு. நம்மளுக்கு தேவையான, அதாவது இந்த லெமன் ஜூஸு, என்ன பாதாம் மில்க்கு, அப்புறம் ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் அந்த வெயில் காலத்தில் போடுவாங்க. அங்கே தான் வாங்கி குடிச்சிருக்கோம். இந்த இதுதான் ஃப்ரூட் மிக்சர். சரிங்களா? இது குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரூட் மிக்சர். ஆமாம், இவர் சொல்கிறாரு பழ ஜூஸ். இந்த நல்லா இருக்கா? இது என்ன ஜூஸ்? இது நீ சொல்றதுக்கு சிரிப்பாக தான் வருது. புருட்டு மிக்சர்லடா, ஃப்ரூட் மிக்சர் சொல்லு. ஃப்ரூட் மிக்சர், புருட்டு மிக்சர். வெயில் தாங்க முடியல. என்னடா அம்மா, என்ன அடி அடிக்குது வெயில் அப்பா. சரி, சூப்பராக இருக்கேண்ணா. வெயிலுக்கு இதமாக இருக்கு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 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 3/4 மணி நேரம் இருக்குமாடா, 3/4 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம்மா. 3/4 மணி நேரம் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் தேடுற பொருள் நாங்கள் கண்ணில் அகப்படவே இல்லை. அப்போ ஆனால் ரெண்டாவது வெயில் அநியாய வெயில் அடிக்குது மக்களே. நம்ம தேடி இப்போ நாங்கள் எங்கெங்கே தேடினோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வீரபாண்டியில் ஸ்டார்ட் பண்ணோம்.
அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர வழியில் 2-3 பழக்கடை பார்த்தோமாடா. பழக்கடையில் பார்த்தோம், அதுலேயும் இல்லை. இப்போ சந்தைப்பேட்டைக்குள்ளே போய் பார்த்தோம். சந்தைப்பேட்டைக்குள்ளே ஐயோ உள்ளே நுழைய முடியல. அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், அம்புட்டு வெயில் எப்படி தான் அதில் உட்காந்து வியாபாரம் பார்க்குறாங்கன்னே தெரில. என்னடா வெயில் கொளுத்துது. வர வழியில் பார்த்தீங்கன்னா சந்தைப்பேட்டையை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழம்லாம் இருக்குது. அந்த பழக்கடையிலையும் பார்த்தோம், அதுலேயும் இல்லை. அது கிடைக்குமா கிடைக்காத நம்பிக்கையே இப்போ போயிடுச்சு. என்னடா அது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இன்னொரு கடைக்கு நாங்கள் போக போகிறோம். இரு வெயிட் பண்ணு. அந்த பொருள் வந்து இப்போ இன்னொரு கடைக்கு போக போகிறோம். அதாவது இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே கண்டிப்பாக கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அதை வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து போய் எடுக்கணும். இங்கேனா நம்ம கடையில் வாங்கிக்கலாம். அது கிடைக்காத பட்சத்துக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிற அதாவது அது ஒரு இடத்துல இருக்குது, நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னா நம்மளே மேலே ஏறி போயிட்டு அது சாப்பிட்ணும். கடையிலனா நான் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அது கடைக்கு போகிறேன், அது இருக்கா இல்லைன்னு தெரியல. கடைசி வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக மறந்துக்கிட்டே போயிடும். சரிங்களா? அது என்னடான்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்றீங்களா? வெயிட் பண்ணுங்கள். இல்லைங்க, அந்த கிட்ட வந்துருச்சு. சரிங்களா? போகிறோம். அந்த வேறு ஒன்றும் இல்லை, அந்த சிவன் கோயில் வீதி தான் போகிறோம். சிவன் கோயில் வீதி கண்டிப்பாக அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இருக்குதா இல்லையா. அதுக்கப்புறம் போயிட்டு அது இல்லைன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அந்த மரத்துக்கிட்டே போயிடுவோம். சரிங்களா? ஓகேவா? வாங்க போகலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவன் கோயில் வீதியில் இருக்கிறேன். சிவன் கோயில் வீதி தான் நான் கேட்ட அந்த பொருள் இருக்குன்னு நினச்சி வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பழக்கடையே காணா, தெருவே அனாதையாக கிடக்கு. சரிங்களா? இதை தான் நான் நம்பியிருந்தேன். சரி இங்கே இருக்கும், நம்ம அதை வாங்கிட்டு மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் சொன்னேன், அந்த குட்டி குஞ்சன் தான் சொன்னேன், எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி வாமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிங்களா? கடைசி நம்பிக்கையே அதான் போய் பார்க்க போகிறோம். அந்த பொருள் கடைசி வரைக்கும் உங்கள் என்னன்னு சொல்ல முடியாது போல இருக்குது. அது கையில் வந்தால் தான் நான் பேர் சொல்லுவேன் மக்களே. அது வரைக்கும் நான் பேர் சொல்ல மாட்டேன், தேடிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? இவன் சொன்ன இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம். அங்கேயும் கிடைக்கலாம், ஸ்ட்ரைட்டாக மரத்துக்கே போவோம். இன்றைக்கி அந்த பொருள் என்னென்னு உங்கள்கிட்ட நான் டீட்டெயில் அதாவது ரிவீல் பண்ணாமல் போகிறதா கிடையாது. அந்த பொருள் என்னென்னு அதை வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ சிவன் கோயில் வீதிலையும் அது இல்லை. அது பழக்கடையிலாம் கிடைக்கும், மார்க்கெட்லேயும் போய் பார்த்தோம் கிடைக்கல, பழக்கடையிலையும் போய் பார்த்தோம் கிடைக்கல, அது எங்கேயுமே கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விடுறதா இல்லை. வாடா போகலாம். பக்கத்தில் போ. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து ஒரு பொருள் என்னடா பொருள்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? பக்கத்தில் வா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? தெரியுதா என்னன்னு? கொடிக்கா புளி. சரிங்களா? மரத்தை சுற்றி எடுத்துருக்கேன். கொடிக்கா புளி அதான் தேடி போனேன் மக்களே. எம்மா சாமி, தேடி போனதுக்கு நாங்களும் அலையிறோம் எங்கெங்கேயும் அலையிறோம். மரம்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் மரம் இங்கே இருக்குன்னு. ஆனால் என்னென்னா இப்போ வந்து சீசன் இது, இந்த வெயில் சீசனால் வந்து ஒவ்வொரு பழக்கடையிலையும் இல்லை சந்தையிலையும் வந்து கூறு கட்டி விற்பாங்க, இல்லை பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. கிலோ வந்து 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. சரி, ஏன் நம்ம மரமே ஏற தெரியாது, கீழே விழுந்து கையை சரைக்கிறதுக்கு அப்படி அது போயிட்டு அந்த மார்க்கெட்லேயோ இல்லை பழக்கடையிலையோ எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டலாம் நினச்ச மக்கள். எங்கே நேரம் கொடுமையோ என்னமோ எங்கேயுமே இல்லை. ஏண்டா இன்னும் கொஞ்சம் சொல்லு. எங்கேயுமே இல்லை. நாங்களும் இல்லை நேராக நாங்கள் எங்கெங்க கலந்தோம் சொல்கிறா சின்ன கொஞ்சம். எங்கெங்க கலந்தோம்? பழைய பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, சந்தைப்பேட்டை மார்க்கெட்டு, சிவன் கோயில் வீதி, இங்கிட்டு வீரபாண்டி பிரிவு, அப்புறம் அந்த மசூதி பக்கம், எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டோம். மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டே. இங்கே தான் இருக்குது மரம் ஏற தெரியாதனால சரி கூறு கட்டி விற்று அதையாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை மக்களே. எப்போ அலைஞ்சிட்டு பாருங்க, நான் எவ்வளோ பளபளன்னு இருப்பேன் பாருங்கள். இப்போ கருத்துட்டேன்டா. பளபளன்னுலாம் இல்லை, ஓரளவுக்கு. அதாவது ஏற்கனவே கருப்பு, இந்த வெயில் அடிக்கிற அடியில் இன்னமும் சேர்த்து கருப்பாயிட்டேன் மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த சீனி பிள்ளைங்களாம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சரிங்களா? இது தெரியாமல் நானாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இந்த சுற்றி வீடு இருக்குது. பார்த்தீங்களா? எங்கள் வீடு தான் பக்கத்துலேயே மரம். நாங்கள் ஏறி இதுலேயே தான் கிடப்போம். எப்படா காய் வரும் அதை பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயில் சீசன்லாம் வெயிலில் தான் இதை முளைக்கும். அப்படியே வந்து சட்டியாக திம்போம். இது ஒரு தோட்ட குச்சி எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இதை போட்டு இழுத்து கீழே வந்து சட்டியாக எடுத்து சட்டியாக திம்போம் மக்களே. அது ஒரு அனுபவம் இருக்குது எங்களுக்கு உண்மையிலேயே. சரி, நம்ம இன்றைக்கி வெயில் சீசனு, அதை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அது ஒரு வீடியோவாக பண்ணுவோம். தேடி போய் பார்த்தா கிடைக்கவே இல்லை எங்கேயும்.
சீனி புளியங்கான்னு சொல்லுவாங்க சில ஊரில், எங்கள் ஊரில் வந்து கொடிக்கா புளின்னு சொல்லுவோம், சில ஊரில் வந்து கொடிக்கா புளியங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது சீனி புளியங்காய், கொடிக்கா புளியங்காய், அப்புறம் வந்து கொடிக்கா 3 பேர் இருக்குது இதுக்கு. இதைத்தான் தேடி அலைஞ்சு இது ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போகலான்னு நினச்சி இது பேர் சொல்லாமையே கொண்டு போய் கடைசி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது இது கிடைச்சாதான் பேர் சொல்லுவேன்னு நினச்சேன். அது இங்கே கிடைக்கவும் இல்லை. வேறு வழி இல்லாமல் நான் மரத்துக்கடியில் இன்னும் வீடியோ எடுத்து அது பேரையும் சொல்லிட்டேன். சரிங்களா சார்? உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக்கல. ஆனால் என்ன இந்த அடி அடிக்குது வெயில். அம்மா வெயிலாக அடிக்குது, ரொம்ப மரணம் கொடூரமாக அடிக்குது. சப்பா நொந்துட்டோம். ஒரு பக்கம் ரோட்டில் போக முடியல மக்கள். எப்படி தான் இந்த வெயில் என்ன சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அம்மா சரிங்களா, ஓகே. இது பறிக்க முடிஞ்சால் பறித்து வீடியோ போடுறேன். இல்லாட்டி இதை மரத்தை பார்த்துக்கங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. சரிங்களா? இது யார் மரம்னு தெரியல. இருங்க, இந்த சின்ன கொஞ்சம் தான் ரெடி பண்ணுறானம்மா, கேட்டு பார்ப்பான். கிடச்சா வீடியோ எடுத்து பார்க்குறேன். அப்படி முடியலாட்டி இதுதான் பார்த்துக்காங்க. சரிங்களா? இல்லை சீனி பிள்ளைங்க தான் தேடி போனேன், கிடைக்கல. சரிங்களா? அதனால் மரத்தடியில் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் வீடியோ உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்துக்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?